இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10ல் லெசன் 7ஓட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில். ஆக்சுவலாக லெசன் 5 and 6 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் லான்ச் பை ஹாஜி சரியத்துல்லா இன் 1818 இன் ஈஸ்ட் பெங்கால். இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஃபராசி மூமெண்ட்டா. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துலாம். வஹாபி ரிபெல்லியனை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா டிட்டுமீர் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ட்ரைபல் அப்ரைசிங் அப்படின்னா ட்ரைபல் பீப்புளோட லேண்டை ஆக்குபை பண்ணதுனால அவங்க உருவாக்குன கிளர்ச்சி தான் ட்ரைபல் அப்ரைசிங்னு சொல்லுவாங்க. கொல் ரிவோல்ட்டை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சிந்தராய் பிந்தராய், இந்த 2 பேர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ டிக்ளேர்ட் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் டேக்ஸ் இட் on it was against divine law. இது இப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டுடுமியன் வந்து உங்களுக்கு எந்த மூமெண்ட்டு கீழே வருவாங்கன்னா வஹாபி ரிபெல்லியன் கீழே தான் வருவாங்க. ஆக்சுவலாக ஹாஜி சரியத்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சன்னு தான் யாருன்னா டுடுமியனோட சன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் நோவாமியன். இந்த டுடுமியன் அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லேண்டு வந்து காடுக்கு சொந்தமானது, அதுக்கு வந்து ரெண்ட்டை இம்போஸ் பண்ணுறதும் அதை பே பண்ணுறதுமே டிவைன் லா, கடவுளுக்கு உண்டான லாவையே அகெயின்ஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் தியரியை வச்சு பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ வர் ட்ரிவன் அவுட் ஆஃப் தேர் ஹோம்லேண்ட் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஜாமீன்ஸ் அண்டர் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். கொஸ்டின் என்னென்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கீழே யார் வந்து வெளியில் அவங்க ஹோம்லேண்ட்லேருந்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து சந்தால்ஸ் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மெத்தட் மூலமாக வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. டிட்டுமீர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டேக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தினால. முண்டா ரிபெல்லியன் அப்படின்னா அவங்களோட முண்டா பீப்புளோட அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி லேபராக ஒர்க் பண்ண வைப்பாங்க. கொல் ரிவோல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துலேருந்து அவங்கள வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. லேண்ட் ஏலியனேஷனால் கொல் ரிவோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலமாக வெளியில் அனுப்பப்பட்டவங்க யாருன்னா சந்தால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் அவுட் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுக்கு ஆன்சர் என்ன? பிபின் சந்திரபால். இதில் வந்து மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டுன்னு 3 பேர் சொல்லுவாங்க. லால், பால், பால். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால். இந்த 3 பேரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர் டிட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கேம் இன்டு ஃபோர்ஸ். வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து டே ஆஃப் மார்னிங்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த கான்டெஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்டு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா முண்டா ரிபெல்லியன். நீங்கள் வந்து சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னோன்னா நீங்கள் கொல் ரிவோல்ட்டுன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா கொல் ரிவோல்ட் எங்கே நடக்கும்னா சோட்டா நாக்பூரும் சிங்பூம் டிஸ்ட்ரிக்ட்டும். பட் முண்டா ரிபெல்லியன் அப்போ தான் இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இயர் வந்து 1908. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், ஹூ செட் அப் த ஃபர்ஸ்ட் ஹோம் ரூல் லீக் இன் ஏப்ரல் 1916. இதுக்கு வந்து 2 ஆன்சருமே ஈக்குவலாக தான் இருக்கும், அன்னி பெசன்ட் அண்ட் திலக். ஆனால் வந்து நம்ம கூகுள் படி பார்த்தா திலக் தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். Who drew the attention of the British to the suffering of indigo cultivation through his play நீல் தர்பன்கிற பிளேயர் மூலமாக இண்டிகோ ரிவல்ட்டை யார் வெளிக்கொண்டு வந்தா அப்படின்னா தினபந்து மித்ரா. இதுக்கு வந்து இன்னொரு நீல் தர்பனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா மிரர் ஆஃப் த இண்டிகோ அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்குது. அப்புறம் ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா, டேஷ் வாஸ் அன் ஆன்டி இம்பீரியல் அண்ட் ஆன்டி லேண்ட்லாண்ட் மூமெண்ட் விச் ஆரிஜினேட்டட் இன் அண்ட் அரவுண்ட் 1827. இது 1827 டைமில் என்ன வந்திருக்குன்னா வஹாபி ரிபெல்லியன் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அந்த மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட் விச் டுக் பிளேஸ் இன் சோட்டா நாக்பூர் ரீஜன். வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சோட்டா நாக்பூர் ரீஜன்னாலே என்னென்னா கொல் ரிவோல்ட்டு. அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இந்த இயர். ஆல்ரெடி நம்ம இந்த இயரை பார்த்துட்டோம், 1908 தான் இதை பாஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் WC பானர்ஜி வாஸ் எலெக்டட் இன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்களே போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.